ஒரு 10 லட்சம் கடனா கூட நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பேன்? பிசினஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பியா? வேலை பண்ணி கொடுப்பியா? உன்னை நம்பி எப்படிடா கொடுக்கறது? எங்க குடும்பம் கூட்டு குடும்பம், அதனால உனக்கு கடன் கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டம். எது எது என்னன்னு யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பிரபலையும் கூடவே வந்துருச்சு. முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்ன பார்த்து திஸ் இஸ் இந்தியா. பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாற்றணும். அதான் கட்டிக்க அர்த்தம். வச்சுக்க. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். எவன் ஒருவன் தான் பார்க்கக்கூடிய வேலையை ரசிக்கிறானோ வேலை அவனையும் ரசிக்கும். அதிக நேரம் இருந்து விடாத அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்த நேரமும் கூடவே இருக்காது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன் வேலை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. If you stay in bed, if you stay on the couch, if you stay in your comfort zone, if you only do what is easy, your life will be hard. But if you do what is hard, if you get up, if you grind, if you are relentless, if you work as hard as possible, when other people are slacking off, your life will be easy. எல்லாருமே சொல்லுவாங்க படிச்சா முன்னேறிடலாம். ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன், உழைத்தால் முன்னேறலாம். சும்மா காட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க உழைத்தா முன்னேறலான்னு. எங்க சாமு தாத்தா இன்னும் உப்பு வண்டி எடுத்துருக்காரு, 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் உப்பு வண்டி தான் எடுத்துருக்காரு. எதிர் வீட்டு டேவிட் என்ன இன்னும் ஆட்டோ ஓட்டினுறாரு, 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஆட்டோ தான் ஓட்டினுறாரு. உழைத்தால் முன்னேறலாம், அதெல்லாம் பொய். அறிவால் உழைத்தால் முன்னேறலாம், அதான் உண்மை. விதி மேல பழிய போட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு முன் வச்ச காலை நம்ம பின் வச்சோம்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டுனாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.